நல்லவை கேட்போம் நமது சேனலில் ஆசனம் எதற்காக போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி கேட்போம். நாம் தினந்தோறும் நமது இல்லங்களில் செய்யக்கூடியதான ஜபம், தியானம் முதலான காரியங்களில் அந்த சமயத்தில் ஒரு ஆசனத்தை போட்டுக்கொண்டு அமர வேண்டும். அதே போல நம்முடைய கிரகத்திற்கு வரக்கூடியதான உறவினர்கள், பெரியவர்கள், பூஜைக்கு தகுந்தவர்கள், இப்படி யார் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து அதில் அமரச் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம், மரபு. இதை பெரியவர்கள் தொன்று தொட்டு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் அதை பார்த்திருக்கிறோம். இந்த ஆசனம் எதற்காக கொடுக்க வேண்டும்? முக்கியமாக பிராமணர்கள் வந்தால் அந்த பிராமணர்களுக்கும் வைதிகர்களுக்கும் வேதங்கள், சாஸ்திரங்கள் கற்றறிந்தவர்களுக்கும் ஆசனம் கொடுத்து அமரச் செய்ய வேண்டும். இதை கட்டாயமாக சில பேர் செய்யறத நாம் பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம், பிராமணனுடைய பிருஷ்டபாகத்தில் அலக்ஷ்மி வாசம் செய்கிறாள். அதனால் அவர்களை கீழே தரையில் உட்காத்தி வச்சா அந்த லக்ஷ்மி கடாட்சமானது நம்மை விட்டு போய்விடும், அந்த அலக்ஷ்மியானது நம் கிரகத்திற்கு வந்துவிடும் என்பதான ஒரு மனோபாவத்தில் அந்த ஆசனத்தை இடுகிறார்கள் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஆனால் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் இந்த ஆசனம் கொடுப்பது பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருகின்றன. அதாவது பித்ரு தேவதைகளுக்கு ஒரு தர்ப்பணம் அப்படிங்கிறது பண்ணுறோம். அப்போ பித்ரு தேவதைகளுக்கு, அதாவது மாதம் மாதப்பிறப்பு, அமாவாசை, ஸ்ராத்தங்கள், திதி, இந்த மாதிரி தினங்களில் நாம் பித்திருக்களுக்கு அந்த பித்திருக்கைங்கரியம், பித்திருக்காரியங்கள் பண்ணும்பொழுது, இந்த தர்ப்பணம் முதலானவைகள் பண்ணும் பொழுது முதல்ல நாம் ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பித்திரு தேவதைகளுக்கு முதல்ல ஆவாகனம் பண்ணும்போது ஆசனம் இட்டு அப்புறம் ஆவாகனம் பண்ணணும். ஆசனம் போடணும். முதல் மந்திரம் போடுறோமா, ஒரு ஆசனத்தை போட்டு அதில் தேவதைகளை ஆவாகனம் பண்ணணும். இதுதான் சாஸ்திரம். இந்த மாதிரி அதிதிகள் வந்தாலும் நம்ம ஆசனம் கொடுக்கணும். இப்படி ஆஹ்வானம் அப்படிங்கிறது வரவழைக்கிறது, மந்திரபூர்வமாக வரவழைக்கிறது, வந்தவர்களுக்கு ஆசனம் இடுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இதே மாதிரி இந்த பித்திரு தேவதைகள், தேவர்கள் யார் வந்தாலும் ஆசனம் கொடுக்கணும். அதே போல எம்பெருமான் பகவானுக்கு நாம் ஒரு திருவாராதனம் பண்ணும் பொழுது அந்த ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஆசன சமர்ப்பணத்தை பண்ணணும், எம்பெருமானுக்கும் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானே இதை பண்ணி காமிச்சிருக்கான். அதாவது கிருஷ்ணனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறாள் ருக்மிணி பிராட்டி. அதாவது ருக்மிணி தேவி ஒரு பிராமணன் இடத்துல இந்த கடிதத்தை கொண்டு போய் கிருஷ்ணன்கிட்ட கொடு, அதாவது நான் கிருஷ்ணனை திருமணம் பண்ணிக்க, விவாகம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதான இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி ஒரு காதல் கடிதம் அப்படிங்கிறதுக்கு சந்தேசம்னு பேர் சம்ஸ்கிருத. அந்த சந்தேசத்தை கொடுத்து அனுப்புகிறான். அந்த பிராமணன் அந்த சந்தேசத்தை, அந்த கடிதத்தை எடுத்துன்னு போய் கிருஷ்ணன்கிட்ட கொடுக்குறான். அப்போ கிருஷ்ணன் இந்த சந்தேசம் கொண்டு வந்ததான அந்த பிராமணனை பார்த்து தான் அமர்ந்திருந்ததான அந்த ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி அந்த ஆசனத்தில் இந்த பிராமணனை உட்கார வச்சு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை வாங்கிக்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருஷ்டுவா பிரம்மண்ய தேவஸ்தம் அவருஹ்ய நிஜாசனாத்து, தன்னுடைய ஆசனத்திலேருந்து கீழே இறங்கி இந்த பிராமணனை பார்த்த உடனே உபவேச அர்ஹயான் சக்கரே,
அந்த தன்னுடைய ஆசனத்தில் இவரை உட்கார வச்சு யதாத்மானம் திவௌகசா அப்படின்னு அதுக்கப்புறம்தான் எதுக்கு வந்திருக்கார் என்னங்கிறதெல்லாம் விசாரிக்கிறார். இப்படி தன்னுடைய விஷயத்தில், அதாவது கிருஷ்ணனுடைய விஷயத்தில், பகவானுடைய விஷயத்தில் தேவர்கள் எப்படி நடந்துப்பாலோ அந்த மாதிரி கிருஷ்ணன் அந்தணர்கள் விஷயத்தில் இப்படி நடந்துக்கிறான். புஷ்பஹாச சுகுமாரன் அப்படின்னு ராமபிரானுடைய சக்கரவர்த்தி திருமகனுடைய திருமேனி. அந்த திருமேனுக்கு தகுந்தாற் போல ஸ்ருங்கி பேரபுரத்தில் குகன் ஒரு ஆசனத்தை சமர்ப்பிக்கிறான் ராமபிரானுக்கு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகள்லேருந்து இளம் தளிர்களை பறிச்சுட்டு வந்து அதில் புஷ்பங்களையும் சேர்த்து ஒரு ஆசனத்தை இடுறான். இதை பார்த்ததான பரதன், இது என்ன காலம் கொடுமை, இந்த எம்பெருமானுக்கு அதாவது அண்ணாவுக்கு சயனமா இந்த மாதிரியான ஒரு ஆசனமா அப்படிங்கிறான். அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அது ராஜ்யத்தில் பெரிய இதில் இருந்த ஆசனத்தில் சயனத்தில் ராமபிரான் இருந்து பார்க்கப்பட்டதான ஹம்சதூலிகா மஞ்சத்தில் இருந்து பார்க்கப்பட்டதான பரதனுக்கு இந்த காட்டில் இப்படி ஒரு ஆசனம் கிடைச்சது அவனால் தாங்கிக்க முடியல, அவனுடைய திருமேனி வாடி போயிடாதா அப்படின்னு வருத்தப்படுறான். பஞ்சபாண்டவர்களுக்காக கிருஷ்ணன் தூது போகிறான். அப்பொழுது துரியோதனன் ஒரு கபடமாக ஒரு சூழ்ச்சி பண்ணி ஆசனம் போடுறான். அதாவது அவனுக்கு எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்கள், கெடுதலான ஒரு ஆசனத்தை அந்த கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறான் துரியோதனன். அரபு நீள்கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அப்படின்னு துளி கூட பயம் இல்லாமல் துரியோதனன் அந்த மாதிரி ஒரு ஆசனத்தை போட்டானே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வந்து அந்தோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். அதே பக்தி நிறைந்ததான விதுரன் தன்னுடைய கிரகத்திற்கு வந்ததான கிருஷ்ணனுக்கு ஒரு ஆசனத்தை சமர்ப்பிக்கிறார். அப்படி சமர்ப்பிச்சுட்டு அந்த ஆசனத்தை திரும்பி திரும்பி அந்த ஆசனத்தை எடுத்து புரட்டி பார்க்குறார். எதுக்கு புரட்டி பார்க்குறாருன்னா, அசுரர்களோ கெட்டவர்களோ அதில் புகுந்திருக்காளா, ஏதாவது பண்ணிட்டாளா அப்படின்னு பார்க்குறாராம். அதனால் தொட்டு தொட்டு பார்த்து அந்த ஆசனத்தை கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறார் உதிரன். சன்ஸ்ருசன்னே ஆசனம் சௌரேகே விதுரா ச மகாமதிஹி அப்படிங்கிறார் வியாச பகவான். இங்கே மகாமதிஹி அப்படின்னா அறிவு கெட்டவன் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். இவர் பார்த்து நல்லது பண்ணுறார், இது போய் அறிவு கெட்டவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், நல்ல ஞானியான விதுரர் கண்ணனிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பக்தி, அந்த பக்தி மேலே 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 அதிகரிக்க கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு வந்துடுமோ அப்படின்னு இவர் வந்து எடுத்து எடுத்து பார்க்குறாராம். அந்த மாதிரி பார்த்து பண்ணுறார். அதாவது பக்தி நிறைந்ததான பக்தர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் விபரீதமாக இருந்தாலும் அவிவேகமாக இருந்தாலும் ஆனால் அதுதான் பாராட்டக்கூடியதாக இருக்கும். பகவானுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு. அதனால்தான் கிருஷ்ணனை தொட்டில் காப்பாற்றும் பொழுது, அந்த கிருஷ்ணன் சயனிச்சென்றிருக்கும் பொழுது அந்த கிருஷ்ணனை பாதுகாக்கிறார் நந்தகோபர். கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படிங்கிற ஆண்டான். ஒரு எறும்பு வந்தால் கூட ஈட்டியை வச்சுட்டு குத்துறாராம். எதுக்காக அப்படின்னா கண்ணன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பரிவுனால. அந்த மாதிரி பக்தி. வேட்டையாடுறதுக்காக வந்ததான க்ஷத்திரியரான விஸ்வாமித்திரர், அந்த விஸ்வாமித்திரருக்கு பிராமணோத்தமரான பிரம்ம ஞானியான வசிஷ்டர் ஒரு ஆசனத்தை சமர்ப்பித்து அதில் உட்கார மாதிரி உபச்சாரம் பண்ணுறார். ஆசனம் ச அஸ்ய பகவான் வசிஷ்டோ வியாதிதேசா அப்படின்னு. ராமபிரான் வந்து பட்டாபிஷேகம் நின்று போச்சு, வசிஷ்டர் குறித்த தேதியில் பட்டாபிஷேகம் கிடையாது, நீ கானகம் போகணும்னு சொல்லிட்டார். அதனால் பித்திருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வனவாசம் போக போகிறார் ராமபிரான். அதுக்கு முன்னால் கௌசல்யா தேவியை பார்க்கறதுக்காக அங்கே போகிறார் அந்த கிரகத்துக்கு. ராமனுக்காக கௌசல்யா தேவி
அங்கே எல்லா தேவதைகளுக்கும் ஒரு பூஜை பண்ணின்னு இருக்கா, பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கா. அப்போ இந்த ராமர் உள்ளே போன உடனேவே ஒரு ஆசனத்தை போட்டு இதில் உக்காந்துக்கோ அப்படிங்கிறார். உடனே ராமன் சொல்கிறார், அம்மா இது எதுக்கு, நான் இனிமேல் தர்பாசனத்தில் தான் உட்காரணும், அதுக்கான காலம் வந்துடுத்து அப்படிங்கிறார். விஷ்டராசன யோக்யோமாம் காலோயம் சமுபாகதா அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். இப்படி ஆசனம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமாக எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவை நாளை கேட்போம்.